அன்புள்ள நண்பர்களே, காயகல்பா டிவி பார்க்கக்கூடிய உலகத்தில் உள்ள எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வணக்கத்தை இப்ப நான் சொல்ல போறதே ரொம்ப சிம்பிளாகவும் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன் தரக்கூடிய உலகமே இது இந்த மாதிரி மருந்து இருக்கா இப்படி எல்லாம் உண்டா அப்படின்னு உலகம் திரும்பி பார்க்கும். நம்ம நாட்டு வைத்தியம் கிடைக்கக்கூடிய குணங்கள் உலகம் தெரியறதுக்காக சர்வசாதாரணமா நம்ம நாட்டில் எங்க பார்த்தாலும் வயல் இருக்கு. வயல் இடத்துல சில காலி இடமா இருக்கு. இந்த காலி இடத்துல தமிழ்நாட்டில் செந்தட்டின்னு சொல்லுவோம், காஞ்சிரம் தட்டின்னு சொல்லுவோம். அந்த செடி கொடியா போகும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னா, நம்ம இப்படி நடந்து போனா அப்படியே எங்க தட்டுதோ, இப்படி கையில தட்டினாலும் சரி, காலில் தட்டினாலும் சரி, அங்க அரிப்பு வரும். நாம தொடுவோம், அந்த இடத்துல அரிக்கும். அதான் செந்தட்டி, காய்மர தட்டின்னு சொல்றோம். அந்த தலையை கொண்டு வந்து நல்லா சின்ன வெங்காயமும் கொஞ்சோண்டு ஜீரகம் சேர்த்து அரைக்கணும். இது அரைச்சி நம்ம தொடையிலே ஆகட்டும், உடம்புல எங்க இருந்தாலும் சரி, அப்படி நல்லா அரைச்சி எடுத்து ஒரு டீஸ்பூன் உள்ள சாப்பிடும். மீதி இருக்கிறத உடம்புல தேய்ச்சிக்கணும். எங்க அரிப்பு எங்க இருக்கோ, எங்க நமச்சல் தெரியுதோ அந்த இடத்துல தேய்ச்சிட்டு வாங்க. சோப்பை பயன்படுத்தும், சீக்காவோ அல்லது கஞ்சி தண்ணியோ பயன்படுத்தும். அப்படி செஞ்சா 3 நாள்ல இருந்து வித்தியாசம் கண்டுக்கலாம். 3 நாள் தான், ஜாஸ்தி நாள் இல்லை. 3 நாள்ல இருந்து இந்த அரிப்பெல்லாம் போயிடும். தொடையில் அரைச்சாலும் சரி, அல்லது கையில் அரைச்சாலும் சரி, கையில் கஷத்தில் அரைச்சாலும் சரி, எங்கே அரிப்பு வருதோ இதை இப்படி பயன்படுத்தலாம். மிக சிறந்தது. எல்லா ஊர்லையும் கரைக்கும் வாய்க்காடு பக்கம் போனால் எல்லா இடத்துலையும் இருக்கும். அல்லது குளங்கள்ல இருக்கும். குளம் மக்கள் பெருமாறாம குளம் மாதிரி காடு பிடிச்ச மாதிரி கிடையாது, குளங்கள் இருக்கும். அந்த குள ஓரங்களில் இந்த செடி நிறைய இருக்கும். நல்ல பலன் கிடைக்கும். இது உங்களுக்கு அந்த நீங்கள் இருக்கிற ஏரியாவில் இந்த மாதிரி பொருள்கள் எல்லாம் வாங்க கஷ்டமா இருக்கு, கிடைக்கிறது இல்லைன்னா கடையில் போங்க. கடையில் போய் சும்மா ஒரு 10 கிராம் கந்தகம் ஒன்று கேளுங்க. அந்த கந்தகத்தை வாங்கி அந்த கந்தகத்தை வாங்கி ஒரு கல்லில் வச்சு நல்லா இடித்து பவுடர் பண்ணிட்டு அதில் வந்து துத்தம் சொல்லக்கூடிய கொஞ்சம் கலந்துக்கணும். இந்த துத்தத்தையும் இந்த இதை போட்டு பவுடர் பண்ணி தேங்காய் மேலே நல்லா குழப்புங்க. தேங்காய் எண்ணெய் குழப்பி இந்த அரிப்பு நடக்கிறது அப்படி போயிட்டு வரும்போது அந்த அரிப்பு போகும். வெளியில் உள்ள பற்று படை இந்த மாதிரி அதெல்லாம் நீங்கும். மிக சிறந்தது, செலவு கம்மி, எல்லா வகையிலையும் உங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடிய. இது முடியலன்னு சொன்னா என்னோட விலாசத்தை நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நோய் உள்ளவங்களுக்கு 20 days நோட் பண்ணிக்கணும். 20 நாள். அந்த 20 நாள்லயே உங்க உடம்புல உள்ள நோயை ஓட வச்சிடலாம். இப்படி உங்களுக்கு முடியலன்னா தான் என்ன வந்து பார்க்கணும். முடிந்தவர்கள் கடையில் போங்க, செலவு கம்மி, இப்படி செஞ்சு பாருங்க. நல்ல ஒரு மருந்து. அது அதே மாதிரி இன்னொன்று சொல்றேன் கேட்டுங்க. எட்டி மரம், எட்டி காய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க எட்டி மரம்னு சொல்லுவாங்க. எட்டி தலை. அந்த முனைகளை எட்டி தலையை எடுத்து கொண்டு வந்து கொஞ்சம் தேங்காய் விட்டு எண்ணெய் விட்டு அரைக்கணும். நல்லா அரைச்சி எங்க உங்களுக்கு தொந்தரவு பண்ணதோ அந்த இடத்துல தேய்ச்சி விட்டு நைட்டில் தேய்ச்சி படுத்து தூங்குங்க. காலையில் தேய்ச்சி குளிக்க போகும்போது சோப்பு விடாம சீக்கா போட்டு குடிங்க. இப்படி செஞ்சால் அது 3 நாள்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை தரும். ஒரு 10 நாள் செஞ்சா பற்று படை இப்படிப்பட்ட நோய்கள்லாம் வந்து குணமடையலாம், நல்லா இருக்கலாம், செலவு கம்மி. ஒரு ஆஸ்பத்திரி போயிட்டா அந்த டெஸ்ட்டு இந்த பிளட்டு அது இதுன்னு நிறைய உங்களுக்கு தொந்தரவு பண்ணுவாங்க. அது இல்லாமல் நோயை குணம் பண்ணலாம். சிக்கனமாக செஞ்சால் போதும். எல்லோரும் பலன் அடையுங்க. உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் இதை விரும்பணும், இதை பலன் அடையணும். உலகத்துக்கு இந்த மாதிரி காயகல்பா டிவி சேனல் எல்லாரும் அன்புள்ள நன்றி சொல்லி இந்த மாதிரி செய்யுங்க, பலன் கிடைக்கும். நன்றி.